என்னடா காலையில் சொம்பு நிறைய பச்சை தண்ணி எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நேற்று க்ரீன் கலரில் ஒரு டீ போட்டிருந்தோம் இல்லைங்களா? அது இந்த நித்திய கல்யாணி மலரை வச்சு தான் போட்டோம். என்னடா பார்க்குறதுக்கு லாவெண்டர் கலரில் இருக்குது, நீங்கள் காமிச்ச டீ வந்து க்ரீன் கலரில் இருந்ததுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நான் அதை லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் ஒயிட் 2 கலர்லையுமே கிடைக்குது. இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், மலக்குடல் சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து மகப்பேருக்காக ட்ரை பண்ணுறவங்களும் மதர் ஃபீட் பண்ணுறவங்களும் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி டாக்டர்ஸ் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரோட பாடி மெட்டபாலிசமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எது எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அது மட்டும் இல்லை, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்லேயே பேஷண்ட்க்கு வந்து இந்த நித்திய கல்யாணி டீ வந்து போட்டு கொடுக்குறாங்க. கேன்சர் ஸ்டெம் செல் அளிக்கிற அற்புதம் இந்த மலருக்கு இருக்கா. இதில் ஈஸியாக டீ போடலாம். ஒரு ஆளுக்கு வந்து டீ போடுறீங்க அப்படின்னாக்க ஒரு 5லேருந்து 10 மலர்கள் எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கிண்ணத்தில் பெரிய கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இந்த மலரை போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த தண்ணி வந்து ஹாஃப் ஆகிடணும். உங்களுக்கு கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கா. பர்பிள் கலரில் போட்ட ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக வெளுத்து அந்த தண்ணி வந்து க்ரீன் கலரில் மாறி இருக்கு. இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இது கூட வேறு எதுவும் ஹனி சர்க்கரை எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். உங்களால் சூடாக எவ்வளோ சூடாக குடிக்க முடியுதோ அவ்வளோ சூடாக எடுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக டெம்ப்ட் ஆகுது இல்லை? நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் எல்லாரும் ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியாக இருக்க இதை மறக்காமல் சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.